ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம டுட்டோரியலில் லீவ் ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளாட் லோடு வச்சு லோட்டஸ் டிசைன் ஒன்று போட்டிருப்போம். அதில் வந்துட்டு அந்த சென்டர் பெட்டலில் நம்ம வந்து லீவ் ஸ்டிச் போட்டிருப்போம். ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த டிசைனில் வேணால் லீவ் ஸ்டிச் போடலாம். லீஃபில் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. சில ஃப்ளவர் எல்லாம் வந்துட்டு பெட்டல்ஸ் வந்து லீஃப் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து லீவ் ஸ்டிச்சே போடலாம். இப்போ வந்து நான் லீவ் ஸ்டிச் போடுறதுக்கு 2 லீஃப் வரைஞ்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணி காட்டுறேன். இன்னொன்று வந்துட்டு அவுட்லைன் கொடுக்காம உள்ளே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து புரியும். அவுட்லைன் கொடுத்தா எப்படி இருக்கும், கொடுக்காம பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவுட்லைன் வந்துட்டு நான் பீடில் கொடுக்குறேன். எப்பயும் போல் பீடு பார்த்தீங்கன்னா 2 பீடை தான் ஃபில் பண்ணணும். பீடு வந்துட்டு ரொம்ப நெருக்கி அப்படி டைட்டாக தைக்க வேணாம். ஸோ அப்படி தைச்சிங்கனாலும் பீடு ஒரு மாதிரி தூக்கி தூக்கி வரும். ஸோ அதனால் கரெக்டாக ரொம்ப இழுத்தும் போடாமல் அதுக்காக ரொம்பவும் லூஸாகவும் போட்டுறாமல் கரெக்டாக வந்துட்டு போடுங்க. இப்போ வந்து அவுட்லைன் வந்து பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லீஃபோட லென்த் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு 3ல் 1 பங்கு இந்த இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு அடுத்தது குத்துறப்போ இந்த எட்ஜில், அதாவது நம்ம வந்து ஃப்ளாட் லோடு போடுறோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல குத்திட்டு நம்ம இன்னொரு லாக் ஒன்று போடுவோம். அந்த லாக் பார்த்திங்கன்னா இந்த பீடுக்குள்ளார இருக்கிற மாதிரி, இவனுக்கு இப்படி தள்ளுறப்ப பீடு நகர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் பீடு பழைய இடத்துக்கே வந்துடும். அதுக்காக ரொம்ப இப்படி தள்ளி போடாதீங்க. கொஞ்சமாக அந்த லாக் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போடுறப்ப என்ன ஆகும்னா லாக் வெளியில் தெரியாது. ஸோ பீடுக்குள்ளார போய் மறைஞ்சிடும். அதுக்காக இப்போ இழுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே குத்திருக்கீங்க பார்த்தீங்களா, ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே அடுத்தது நீங்கள் வந்து திரும்ப குத்தி எடுத்துக்கோங்க. குத்திட்டு திரும்ப வந்து லாக் போடுறது பின்னாடி சைடு. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் இங்கே இந்த பக்கம் போகணும். அதாவது லெஃப்ட்டு ரைட்டுன்னு அப்படி மாற்றி மாற்றி வரணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி மேலே பார்த்த மாதிரி இந்த லாக் இருக்கணும். மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த பீடுக்குள்ளார போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்ப பழைய இடத்துலையே குத்திட்டு கொஞ்சமாக கீழே லாக்கு. அதே மாதிரி இந்த சைடு, அதாவது ஃப்ளாட் அப்படின்னா ஒரே சைடாக நம்ம வந்து குத்தி குத்தி கொண்டுட்டு வரோம். இது வந்து 2 பக்கம் மாறி மாறி வரணும். அப்புறம் இங்கே திரும்ப கீழே. இதுலேயும் வந்துட்டு அந்த கிராஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப வந்து பக்கம் பக்கமாக வந்துடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி இப்படி கீழே கிராஸ் வரணும். அப்புறமா இங்கே லீஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா அடைச்சும் போடலாம், கொஞ்சம் கேப் விட்டும் போடலாம். ஸோ எந்த மாதிரி போட்டாலும் அழகாக இருக்கும். நம்ம வந்து அந்த டிசைனுக்கு எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துக்கலாம். ஒன்று வந்துட்டு இந்த இடத்துல இன்னொரு ஸ்டிச் போட்டால் கரெக்டாக போயிடும். பாருங்கள், அவ்வளோதான் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இங்கே எண்டு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அடைச்சி வந்துட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சென்டர் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஒரே மாதிரி நேராக வரணும். இப்படி கோண அதாவது இங்கே இந்த இடத்துல இங்கே போட்டுட்டு அடுத்தது இப்படி சைடில் குத்திடக்கூடாது. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் இது போடுறதும் நீங்கள் ஒரே மாதிரி நேராக கொண்டுட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடுறப்ப இப்படி ஒரே மாதிரி வரல அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த இதிலே வந்து குத்திட்டு வந்துடலாம். அதுக்கானா நீங்கள் வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்தால் தான் இந்த சைடில் இருக்கிற கேப் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். இல்லாட்டினா இங்கே இப்படி அகலமாக போயிடும், இங்கே வந்து அகலம் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துட்டு பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி அவுட்லைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எப்பயும் போல் இந்த இடத்துல, அதாவது இந்த அரை பாதிக்கு கொஞ்சம் மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இங்கே போட்டுட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக்கு, திரும்ப கீழே கொண்டு வந்துட்டு பின்னாடி ஒரு லாக் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கொண்டுட்டு வரணும். போட்டுட்டு திரும்ப இங்கே கீழே இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் கீழே ஒரு லாக்கு, திரும்ப இந்த சைடு மேலே பார்த்த மாதிரி ஒரு லாக் போட்டு திரும்ப இந்த கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் கீழே மெயினாக வந்துட்டு இந்த கிராஸும் நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வரணும்.
கிராஸ் வந்து வரல அப்படின்னாலும் அசிங்கமாக போயிடும். நான் வந்துட்டு இது சைடில் குத்துறது வந்துட்டு டிசைனோட அந்த அகலத்தை பொறுத்து நம்ம வந்து குத்தி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல லாக் போட்டுட்டோம். இப்போ அவுட்லைன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இதே செல்ஃப் த்ரெட்லேயும் கொடுக்கலாம், ஜரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம், இல்லை பீடுலேயும் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நீங்கள் சப்போஸ் இந்த செல்ஃப் த்ரெட்லேயும் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து நாட் போட தேவையில்லை. அப்படியே வந்து கண்டினியூஸாக இந்த இடத்துல செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம். இல்லை நம்ம வந்து வேறு கலரில் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே நாட் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அவுட்லைன் வந்துட்டு நான் ஜரியில் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஒரு லைன் கொடுத்தாலும் அழகாக இருக்கும், 2 லைன் கொடுத்தாலும் அழகாக இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டிச்சை ஒட்டியே போட்டுட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டிச்சாக போடுங்க. இந்த சைடில் பாருங்கள், நம்மளுக்கு பென்சிலில் வரைஞ்சி அந்த அச்சு தெரியுது. ஸோ அது மேலே கரெக்டாக போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நான் வந்து இதில் 2 லைன் போடுறேன் உங்களுக்காக. 2 லைன் போட்டால் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து 2 லைன் வந்து நான் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு லைன் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இப்படி தான் வந்துட்டு லீஃப் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுக்குறப்ப இந்த லீஃப் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சை ஒட்டியே வந்துட்டு அவுட்லைன் கொடுங்க. இப்போ வந்து நம்ம நல்லா அடைச்சி போட்டிருக்கோம் அந்த ஸ்டிச்சு. இப்போ வந்துட்டு கேப் விட்டு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நான் சிங்கிள் லைன் மட்டும் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ எப்படி வந்துட்டு கேப் விட்டுட்டு நம்ம போடலாம் அப்படின்னா எப்பயும் போல் லீப் ஸ்டிச்சு தான். இப்படி போட்டுட்டு இங்கே வந்து கீழே இழுத்து கொண்டு வந்து குத்துறது. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல தான் குத்துவோம். பட் அதுக்கு பதிலாக கொஞ்சம் அதை விட்டு தள்ளி குத்திட்டு பேக்கில் ஒரு வந்து லாக் போட்டுட்டு அடுத்து நம்ம அடைச்சி போடுறதுக்கு இப்படி பக்கத்தில் போடுவோம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போடலாம். ஏன்னா நம்ம வந்து இது கொஞ்சம் கேப் விட்டு தானே ஸ்டிச் போட போகிறோம். அதுக்காக போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஸ்டிச்சும் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கலாம். இது வந்து இங்கே ஸோ என்னென்னா அந்த கீழே இருக்கிற மெட்டீரியல் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப வந்து ஸ்டிச் வந்து அடைச்சி வராது. ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப ரேராக இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கீழே வரப்போ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து குத்திக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா? அதாவது இது வந்து நல்லா அடைச்சிருக்கு. அந்த அடியில் இருக்கிற கிளாத்தே தெரியாத மாதிரி அடைச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் கிளாத்து தெரியுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லீவ் ஸ்டிச்சில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. நம்ம வந்து எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி வந்துட்டு லீவ் ஸ்டிச் வந்து எப்படி போடலாம், அதுக்கு அவுட்லைன் வந்துட்டு எப்படி கொடுக்கலாம், அதே மாதிரி லீவ் ஸ்டிச் வந்துட்டு அடைச்சி எப்படி போடுறது, கேப் விட்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.